வடகொரியாவில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளுக்கு அந்நாட்டு அரசு எடுத்த நடவடிக்கை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அது என்ன என்பது குறித்து வரைகலை வடிவில் விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனை. வடகொரிய அரசாங்கம் எடுக்கக்கூடிய சில நடவடிக்கைகள் கொஞ்சம் கடுமையானதா இருக்கா அப்படின்ற கேள்வி மக்கள் மத்தியில வழக்கமாவே எழும். அந்த நாட்டில இருந்து வெளிவரக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது அந்த வகையில இப்ப வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தி எல்லோருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு. இப்ப ஜூலை மாதம் பார்த்தோம்னா வடகொரியா மழையினால கடுமையா பாதிக்கப்பட்டிருந்தது. குறிப்பா சொல்லணும்னா நிலச்சரிவு, வெள்ளம் உள்ளிட்டவைகளால பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 4000 பேர் உயிரிழந்தாங்க. 15,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் இதுல பாதிக்கப்பட்டதா சொல்லப்பட்டது. ஆனா இந்த செய்தி அவ்வளவு பேர் உயிரிழக்கல அப்படின்னு சொல்லி வடகொரியா மறுத்துதான் வந்துச்சு. அதன் பிறகு அதிபர் கிம் ஜாங் உன்னே நேர்ல போய் இந்த பாதிப்புகளை ஆய்வு செஞ்சாரு. அதை தொடர்ந்து வெளியான ஒரு அறிக்கை எல்லாருக்கும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்துச்சு. அதாவது இதுக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அவங்களோட அலட்சியம் காரணமா தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியாகுது. இதை தொடர்ந்து அதிபர் என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற ஒரு அச்சம் இருந்ததா சொல்லப்பட்டது. இந்த சூழல்ல தான் ஏற்கனவே 20 அதிகாரிகளுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறதா தென்கொரியாவில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி நிறுவனம் செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. முக்கியமா சொல்லணும்னா தனிமையால் இயங்கக்கூடிய செய்தி நிறுவனங்கள் இதை வெரிஃபை பண்ணக்கூடிய சூழல் வடகொரியாவில் கிடையாது. இந்த ஒரு நிலையில தான் தென்கொரியா வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த செய்தி வெளியாகி இருக்கு. இது அதிகாரப்பூர்வமானது கிடையாது. ஆனாலும் வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் அங்க தூக்கு தண்டனை விதிக்கப்படுவது அப்படின்றது அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். கோவிட் பாதிப்புக்கு முன்பெல்லாம் ஆண்டுக்கு குறைந்தது 10 பேராவது அங்கு தூக்கிலிடப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்தது. இப்ப கோவிடுக்கு பிறகு அந்த எண்ணிக்கை இன்னுமே அதிகரிச்சுட்டு வரது கொஞ்சம் அச்சமளிக்கிறதாகவும் சொல்லப்படுது.